ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா தக்காளி வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு குருமா தான் பண்ண போகிறோம். இந்த குருமா நீங்கள் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் செம்ம அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. குருமா செய்ய ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிந்தி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 6 பல்லு பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 3 பெரிய சைஸ் தக்காளியை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை தக்காளி உங்களுக்கு பொடிசா நறுக்க வரலன்னா மிக்சி ஜாரில் சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கி வர கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு கலரி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வேக விடுங்க. இப்படி வேக விடுறதுனால தக்காளி சீக்கிரம் நல்லா வெந்து வந்துடும். 2 நிமிஷம் வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். 1½ ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தக்காளி வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து 1 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் 1லேருந்து 1½ கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை ஒன்று சேர நல்லா கொதிக்க விடலாம். இது கொதிக்கிறதுக்குள்ளே குருமாவுக்கு தேவையான தேங்காய் மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைக்க தேங்காய் எடுத்துக்கோங்க. பெரிய தேங்காவாக இருந்தால் ஒரு 1/4 மூடி எடுத்துக்கோங்க. சின்ன தேங்காவாக இருந்தால் ஒரு 1/2 மூடி எடுத்துக்கோங்க. தேங்காவை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க. 2 பல்லு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். தண்ணி சேர்க்காம ஒரு ஓட்டிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. குழம்பு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். எண்ணெய் எந்த அளவுக்கு விட்டுருக்கு பாருங்கள். ஒரு கலரி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து மிக்சி ஜார் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் மசாலா சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விடுங்க. கிரேவி ரொம்ப திக்காக இருக்குது. இந்த திக்னஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1லேருந்து 2 கிளாஸ் அந்த திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்போடைய டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இப்போவே சேர்த்து ஒரு கலரி விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் எல்லாம் ஒன்று சேர கொதிக்க விடுங்க. அப்பப்போ மூடியை திறந்து ஒரு கலரி விட்டுக்கோங்க. இல்லைனா மசாலா அடி தங்கி நம்மளுக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். எண்ணெய் எந்த அளவுக்கு விட்டுருக்கு பாருங்கள். ஒரு கலரி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நாக்குக்கு நல்ல டேஸ்ட்டாக ஒரு தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.